வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, பிளட் லைனில் சேரப்போகும் புதிய நபர் யார், அந்த புதிய நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த புதிய நபர் ரோமன் ரிங்ஸோட தம்பியா அப்படின்ற பல கேள்விகள் நிறைய பேருக்கு இருந்திருக்கு. அது யார் என்னன்றதை நம்ம ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. WWE பிளட் லைனில் சேரப்போக புதிய நபர் யார்? பிளட் லைனில் லாஸ்ட்டாக சேர்ந்த நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா ராக்குக்கு அப்புறம் இப்போ இந்த ரெசில்மேனியா டயத்தில் புதுசாக ஒரு நபர் வரப்போகிறாரு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர் ஒரு பெரிய ரெஸ்லர் தான். அவர் தான் இப்போ பிளட் லைனில் ஜாயின்ட் ஆக போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் WWE கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கிறாரு. முதல்ல யார் இந்த டாமாடோங்கோன்றது ஒரு ரெஸ்லர். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபார்மர் நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங்கில் ரெஸ்ல் பண்ண ரெஸ்லர். இவர் இப்போ ஃப்ரீ ஏஜெண்ட்டாக இருந்தார். இவரை WWE புக்கிங் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து அந்த ப்ரோ ரெஸ்லிங்கில் இருந்தாலும் NJPWவில் இருந்தாலும் இவர் ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்கார். NJPWவில் புல்லட் கிளப் அப்படின்ற டீமில் ஒரு மெம்பராக இருந்திருக்காரு. அந்த டீமில் மெம்பராக இருந்தவங்க தான் யாருன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ், ஃபின் பாலர், ஷின்ஷே நாகமுரா, அதுக்கப்புறம் குட் பிரதர்ஸ். இவங்கெல்லாம் இப்போ WWE இருக்கிறாங்க. அந்த வகையில் இவர் டாமாடோங்கோவும் இப்போ WWE பக்கம் வந்திருக்கிறாரு. இந்த டாமாடோங்கோ தன்னோட கேரியரில் முழுக்க ஒரு டாக் டீம் பொசிஷனில் தான் இருந்திருக்காரு. நியூ ஜப்பானில் மட்டும் கிட்டத்தட்ட 7 முறை டாக் டீம் சாம்பியனை வின் பண்ணியிருக்காரு. இதை தாண்டி பல ரெஸ்லிங் கமெண்ட்ல இவர் டாக் டீம் சாம்பியனை வின் பண்ணியிருக்காரு. இந்த டாமாடோங்கோவை இப்போ WWE கொண்டு வந்திருக்காங்க. இந்த டாமாடோங்கோவை WWE டாக் டீம் பொசிஷனில் போடுவாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏற்கனவே இவர் கூட ஒர்க் பண்ண ரெஸ்லர்ஸ்லாம் யார் இருக்கான்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒர்க் பண்ண ரெஸ்லராக இவர் NXTல கொண்டு வருவாங்களா இல்லை மெயின் ரோஸ்டரில் கொண்டு வருவாங்களான்ற கேள்வி வேற இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டாமாடோங்கோ வந்து WWE பிளட் லைன்ல ஜாயின் பண்ண போறாங்கன்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த டாமாடோங்கோ பிளட் லைனுக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு சூழ்நிலைக்கு பிளட் லைனுக்கு புதிய மெம்பர் வரப்போறார் ரூமர் ரொம்ப நாளாவே வந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த டாமாடோங்கோ பிளட் லைனுக்கு வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டாமாடோங்கோ ரோமன் ரிங்ஸ் தம்பியா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் எழுந்திருக்கும் நிறைய பேருக்கு. ஏன்னா ரோமன் ரிங்ஸை போல தான் இவர் அச்சஸ்லாம் இருக்கிறாரு. பார்க்குறதுக்கு ஹேர் ஸ்டைல், லுக்கு எல்லாமே ஒத்து போய் தான் இருக்குது. ஆனால் இதை வந்து ரோமன் ரிங்ஸே ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு. எப்போன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 2018 ரோமன் ரிங்ஸும் இவங்களும் ட்விட்டரில் பேசிக்கிட்டது ஒரு ட்விட்டில் பரிமாறிக்கிட்ட விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னன்றதை நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அந்த ட்விட்டரில் நடந்த கான்வர்சேஷனை. இவங்க 2 பேரும் ட்விட்டரில் பேசிக்கிட்டாங்க. அப்போ இருந்த ரோமன் ரிங்ஸ் லுக்கும் இப்போ உள்ள ரோமன் ரிங்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் நிறையாவே இருக்குது. அதே போல் அப்போ இருந்த டாமாடோங்கோட லுக்கும் ரோமன் ரிங்ஸ் லுக்கு போலவே இருந்துச்சு. இப்போ வந்து இவரோட லுக்கும் ரோமன் ரிங்ஸ் போல தான் இருக்குது. 2 பேரும் ஒரே மாதிரியே தான் லுக்கில் இருக்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து அந்த ஹேரை கட் பண்ணியிருக்கிறதுனால இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிகிறாரு. ஆனால் சில ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா இவர் ரோமன் ரிங்ஸோட தம்பி மாதிரியே தெரியும். ஆனால் இவருக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, இவர் அவரோட தம்பியான்னு கேட்டிங்கன்னா தம்பி கிடையாது. ஆனால் ஒருவித சம்பந்தம் உண்டு. என்ன சம்பந்தம்னு கேட்டிங்கன்னா, அதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட உங்களுக்காக 2018 வரைக்கும் நான் போய் நியூஸை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து போட்டிருக்கேன். அதனால ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் மட்டும் நம்மளுக்கு பண்ணிருங்க. WWE வரலாற்றிலே ஃபஸ்ட்டு ரோமன் ரிங்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். ரோமன் ரிங்ஸ் இருக்கிறது வந்து ஒரு அனாய் ஃபேமிலி. பிக்கெஸ்ட் ரெஸ்லிங்கில், அதுவும் WWE இருக்கிற ஃபேமிலியில் பிக்கெஸ்ட் ஃபேமிலி அனாய் ஃபேமிலி. அந்த ஃபேமிலியை சேர்ந்தவர் தான் ரோமன் ரிங்ஸ், ராக், யூசோஸ், ரிக்கிஷ். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பல ரெஜெண்டர்ஸ்லாம் இருந்துருந்தாங்க. இவங்கெல்லாம் சோலோஷிக்கா, இவங்கெல்லாம் ஒரு அனாய் ஃபேமிலி, ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அந்த ஃபேமிலி பேர் அனாய். இந்த ஃபேமிலி வந்து ஒரு பழங்குடி இனத்தோட ஃபேமிலி, அதாவது ஒரு ஆதிவாசிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால தான் நம்ம ரோமன் ரிங்ஸை ட்ரைபல் சீஃப்னு சொல்லலாம். பழங்குடி இனத்தோட தலைவர்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ரோமன் ரிங்ஸை. அடுத்தபடி இந்த டாமாடோங்கோ யாருன்னு கேட்டிங்கன்னா, இவரோட ரெஸ்லிங் நேம் தான் டாமாடோங்கோ. இவரோட ரியல் நேம் வேற. ரியல் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அலிபேட் அலோசியா லியோன் அப்படின்றது தான் இந்த பேர். ஆனால் இவரோட ரிங் நேம் தான் டாமாடோங்கோ. இவர் ரியல் நேம் அலிபேட் அலோசியா லியோன் அப்படின்றது தான். இவர் வந்து 2010 நியூ ஜப்பான் ரெஸ்லிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து ஒரு பெரிய டீமில் இருந்துருக்காரு. அந்த டீம் பேர் தான் புல்லட் கிளப். அதனால தான் இங்கே வந்து இவர் வந்து பெரிய டீமில் ஜாயின் பண்ணுவார்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த டீம் தான் பிளட் லைன். இந்த டாமாடோங்கோவுக்கும் பிளட் லைனில் உள்ள அனாய் ஃபேமிலிக்கு எந்தவித சம்மந்தமும் கிடையாது. இதுக்கு முன்னாடி செமி ஜெயின் எப்படி அனாய் ஃபேமிலிக்கு சம்மந்தம் இல்லாமல் பிளட் லைனில் ஒரு மெம்பராக இருந்தாரோ, அதே போல் இந்த டாமாடோங்கோ பிளட் லைனுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஆனால் பிளட் லைனில் ஒரு மெம்பராக இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. பிளட் லைனோட ரத்த சம்பந்தம் இல்லாத விட்டாலும் இந்த டாமாடோங்கோவுக்கு ஆனால் பிளட் லைனோட ஒரு சம்பந்தம் இருக்குது. என்ன சம்பந்தம்னு கேட்டிங்கன்னா,
இந்த டாமாடோங்கோவோட மாமாவான ஹூக்கு தான் அவருக்கு ரெஸ்லிங் கற்றுக் கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் அவரை வளர்த்தது ஒரு ஃபாதர் மாதிரி செயல்பட்டதெல்லாம் ஹூக்கு தான். அது மட்டும் இல்லாமல் ராக்கும் ரோமன் ரிக்ஸ் இந்த ஹூக்கை மாமான் தான் அழைப்பாங்க. எப்படி டாமாடோங்கோவுக்கு சொந்தமாக மாமாவோ அதே போல் இந்த ராக்கும் ரோமன் ரிக்ஸும் ஹூக்கை மாமான் தான் அழைப்பாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் மூலியமாக தான் பிளட் லைனில் இப்போ டாமாடோங்கோ இணைய போகிறார் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. இந்த டாமாடோங்கவும் ரோமன் ரிங்ஸும் ஒருவருக்கொருவர் சந்திச்சுக்கிட்டது கிடையாதான்னு கேட்டிங்கன்னா ரெஸ்லிங்கில் 2 பேரும் சந்திக்கல. ஆனால் வந்து ட்விட்டரில் இவங்க 2 பேருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்துச்சு 2018. அந்த விஷயத்தை நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். அந்த விஷயத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு 2020 இவங்க 2 பேருக்கும் அந்த கருத்து வேறுபாடு முற்றிலுமே மறைஞ்சு விட்டது. 2 பேரும் ஒரு நல்ல நட்பில் தான் இருக்கிறதாக இப்போ தகவல் வெளில வந்திருக்கு. டாமாடோங்கோ ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காரு கேட்டிங்கன்னா, என்ன ரோமன் ரிங்ஸோட ஒப்பிடுவதில் எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. ரோமன் ரிங்ஸ் எப்படி அனாய் ஃபேமிலியோட ஒரு டீமோட ரெஸ்லிங் பண்ணிட்டு இருக்காரு WWE, அதே போல் இந்த டாமாடோங்கோவோட ஃபேமிலியும் முன்னாள் WWE ஒரு ஃபேமிலியாக ரெஸ்ல் பண்ணவங்க தான். இப்போ அவங்க இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ டாமாடோங்கோ இந்த ரெஸ்லிங் குடும்பத்தோட சேர்ந்தவர் தான். எப்படி ஃபேமிலியாக ஒரு ரெஸ்லிங் குடும்பம் ரெஸ்லிங் பண்ணுறாங்களோ ஒரு குடும்பமாக மல்யுத்தம் பண்ணுறாங்களோ அதே பாரம்பரியத்தில் இருந்தவர் தான் இந்த டாமாடோங்கோவும். அவரோட ஃபேமிலியும் ஒரு ரெஸ்லிங் குடும்பம் தான். ரெஸ்லிங்கை பாரம்பரியமாக பண்ணிக்கிட்டு இருக்க குடும்பம். இப்போ இவர் எந்த விதத்தில் WWEக்கு வர போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ட்ரெண்டிங்கில் என்ன விஷயம் போயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இவர் தான் WWE ஹெட்டாக இருக்க போறாரு. அப்படின்னா ஹெட்னு என்ன விஷயம்னா முக்கியமாக WWEல பேசும் பொருளாக இருக்க போறாரு. எப்படி ரோமன் ரிங்ஸ், செத் ரோலின்ஸ், கோடி ரோட்ஸ், ராக்கு இந்த மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமோ அதே போல இந்த டாமாடோங்கோவையும் WWEல எல்லாரும் பேசுவாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் இவரை கொண்டு வர போறாங்கன்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாமாடோங்கோ எப்படிப்பட்டவர்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸுக்கு எப்படி ஒரு சோலோசிக்காக இருக்கிறாரோ, சோலோசிக்காக ஒரு என்ஃபோர்ஸராக இருக்கிறாரோ பிளட் லைனில், ரோமன் ரிங்ஸுக்கு எல்லா விதத்துலையும் உதவி செய்கிறவராக இருக்கிறாரோ. யூசர்ஸ் கூட ரோமன் ரிங்ஸ் அட்டாக் பண்ணலாம். ஆனால் சோலோசிக்காக ரோமன் ரிங்ஸ்க்காகவே வாழ்கிற ஒரு மாதிரி இப்போ WWE காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே போல தான் இன்னொரு என்ஃபோர்ஸராக இந்த டாமாடோங்கோ இருப்பார். ரோமன் ரிங்ஸ்க்கு எப்படி சோலோசிக்காவோ அதே போல் ராக்குக்கு இந்த டாமாடோங்கோ இருப்பார். ஏன்னா ஏற்கனவே ராக் வந்து பிளட் லைனில் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கிறான்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ வேணால் நாங்கள் ஐக்காலில் கொடுக்குறேன். உண்மையிலே ரோமன் ரிங்ஸு பிளட் லைனில் எல்லாரையும் ஒத்த கையை தூக்க வச்சா ராக் மட்டும் கன் மாதிரி கையை தூக்கி இருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிட்டு போயிருக்காரு. அந்த வீடியோவை நம்ம பார்த்தீங்கன்னா அதில் நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த எக்ஸ்பிளைனை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தோணியிருக்கும். ரோமன் ரிங்ஸுக்கு எதிராக ராக் ஒரு கட்டத்தில் போகும்போது ராக்குக்கு சப்போர்ட்டாக இந்த டாமாடோங்கோ இருப்பாருன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ரூமர் போயிட்டுருக்கு. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் இந்த டாமாடோங்கோ எப்போ WWEல டெபுட் ஆக போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, யாரும் எதிர்பாராத நேரத்தில் ரோமன் ரிங்ஸ் vs கோடி ரோட்ஸ் இந்த மேட்ச்சில் வந்து ராக்குக்கு சப்போர்ட்டாக ராக்கை அடிக்கும்போது, ராக் அடிபட்டு கிடக்கும்போது ராக்குக்கு ஹெல்ப் பண்ணும் விதமாகவும், ரோமன் ரிங்ஸை காப்பாற்றுற விதமாகவும் இந்த டாமாடோங்கோவை WWE டெபுட் பண்ணலான்ற மாதிரி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.